ஹாய் மிஸ்டிக் சோல், வெல்கம் டு மிஸ்டிக் இன்ஃபினிட்டி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஏஞ்சல் நம்பர் 666. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பெரும்பாலானவங்க இந்த 666 அப்படின்ற நம்பரை பார்த்தோன்னே ரொம்ப பயப்படுவாங்க. ஏன்னா இது ஒரு கெட்ட எண் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. பட் ஆனால் ஸ்பிரிச்சுவல் மீனிங்கில் பார்த்தா 666 அப்படின்றது ஒரு நெகட்டிவ் நம்பர் கிடையாது. ஸோ ஆக்சுவலி இது ஒரு ரிமைண்டர் நம்பர். அதாவது நம்ம லைஃப்பில் சில டைமில் மணி ப்ராப்ளம்ஸு இல்லை அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸு, ஃபியர் இதெல்லாத்துலேருந்து நம்ம மைண்டு ஃபுல்லாக அதுலேயே மூழ்கி போயிடும். ஸோ அந்த நேரத்தில் ஏஞ்சல்ஸ் நமக்கு 666 நம்பரை அனுப்பி அடிக்கடி அதை நம்ம கண்ணில் பார்க்குற மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அதை மீனிங் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, உங்கள் தாட்ஸை பேலன்ஸ் பண்ணுங்கள் அப்படின்றது தான் அதோட மீனிங். அதாவது பயத்திலேருந்து நீங்கள் ஃபெய்த்துக்கு ஷிஃப்ட் ஆகணும் அப்படின்றது தான். ஸோ நம்பர் 6 அப்படின்றது லவ், ஃபேமிலி, கேர், ரெஸ்பான்சிபிலிட்டி ஆகியவற்றை அது எல்லாமே ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ அந்த நம்பர் 3 தடவை வந்தால் யூனிவர்ஸ் உங்களை காமாக இருக்க சொல்லி கைட் பண்ணுது அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ நீங்கள் கெரியர் ப்ராப்ளம், ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம், லைஃப் கன்ஃபியூஷன் எதையாவது நினச்சி இதில் எந்த ஒரு ஃபேஸில் நீங்கள் இருந்தாலும் கூட இந்த 666 அப்படின்ற நம்பர் ஒரு பேலன்ஸை கொண்டு வரணும் அப்படின்றதுக்கு ஒரு இண்டிகேட்டர். ஸோ இனிமேல் 666 நம்பரை பார்த்தா பயப்படாதீங்க. இது ஒரு வார்னிங் அல்ல, இது ஒரு ஜென்ரல் ஒரு கைடன்ஸ் நீங்கள் நினச்சிக்கோங்க. ஸோ உங்கள் தாட்ஸை பாசிட்டிவாக ஆக்குங்க. உங்கள் லைஃப்பில் பேலன்ஸை உருவாக்கணும். யூனிவர்ஸை ட்ரஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.